கட்சியா விஜயுடைய தாவேக உருவாகி இருக்கு. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே அல்லது காங்கிரஸ் எல்லாருமே விஜயை பற்றி பேசுகிற போது எல்லோருடைய கண்களையும் உறுத்துகின்ற இடத்தில் ஒரு பலமாக அவர் வந்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய பேச்சு நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா எப்படி பாக்குறீங்க? இது போதுமானதா இருக்கா? பேச்சு தானே சாலமன் பாப்பையா சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவோம். ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கவங்களாம் பதவியில் இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்காது. பேச்சு மட்டுமே அரசியல் இல்லை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். எஸ்எஸ்சி ஆமா, அவர் நம்புறார். நினைக்கிறார் என்பதை நம்புறார். பையன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நம்புறார். திருப்பரங்குன்றம் விவகாரம் அதை எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு கட்சியா தாவேக வரைக்கும் சொல்லல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. சொல்லாமல் இருப்பதை நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு சினிமா பாட்டு சொல்றேன். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. அந்த தீபம் ஏற்றுவதை வைத்துக் கொண்டு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை, பதட்டத்தை உருவாக்குவதால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க யாருக்காவது எந்த ஒரு பலனா இருக்கா? வருஷத்துல ஒரு நாள் தீபம் ஏற்கிறேங்கிறான். இதுல நாட்டில் என்ன வந்துட போகுது? விட்டுட்டு கூட போலாம். இஸ்லாமியர்களே அதை பத்தி கவலைப்படலையே. ரெண்டு பேரும் அயோக்கியனுங்கிற ஆதரிக்கிறவனும் சரி, எதுக்கிறவனும் சரி. வரணியத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருச்சுவேலுசாமி அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். புது கட்சியா விஜயுடைய தாவேக உருவாகி இருக்கு. 4 முனை போட்டிங்கிறது இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் உறுதியாகி இருக்கு. தொடர்ந்து விஜய் தரப்புல பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழுவும் அமைச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அடிப்படை ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். ஜனநாயக நாட்டில் எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித்ட்ராயல் பண்ணுறதுக்கு இடையில 3 நாளைக்குள்ள ஒரு புதிய கூட்டணி உருவாகி ஆட்சியை பிடித்தெல்லாம் பார்த்துருக்கோம். இது ஒன்றும் கல்வெட்டு சாசனம் இல்லை கூட்டணி என்பது. அதை புரிந்து கொண்டாலே புரியும். இப்போ காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தாமா கூட்டணி சேராது, வேற யார் வேணாலும் சேருவாங்கங்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் இதற்கான விடை தெரியும். அதனால் எதுவும் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு சொல்றதுக்கு நான் வேணா பணிக்கிற மாதிரி ஜோதிடராக தான் உங்களுக்கு சொல்லலாம். இல்லை, எதுவும் நடக்கும், அதில் நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதற்கு முன்பும் இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமை அது எப்படி இருந்தது? இப்போ மட்டும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்? எதுவும் நடக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னமா, தமிழ்ல தானமா சொல்றேன். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் வருகையா இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்துருக்கோம். என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. எத்தனையோ கட்சிமா. சரி, திமுகவே ஒண்ணுமில்லாதான் வந்துச்சு, ஆட்சிக்கு வந்துச்சா இல்லையா? எதுவும் நடக்குமா? கெஜ்ரிவால் டெல்லியில் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் யாரை கற்பனை பண்ணியிருப்பானா? அண்ணா சாரே அங்கே போராட்டம் பண்ணுவோம் ஓரமானு கோஷம் போட்டு இருந்தாலும் தானே அவர் ஆட்சிக்கு வரலையா? அதனால் எது வேணாலும் நடக்கும். அதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தில் இவன் தான் பெரிய ஆள், இவன் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் கிடையாது. சாதாரண தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கவங்க கூட ஜெயிக்க முடியும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், மீடியாவில் இருக்கிறனால சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க மீடியாவில் பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயத்தனார், சரியா? அவரை எதிர்த்து ஜெபமணின்னு சட்டை கூட அவர் கிடையாது. தெருவில் சட்டம் போட்டு போய் எனக்கு சட்டை அழுக்கா போச்சு, யாராவது சட்டை வாங்கி கொடுத்து, நான் தமாஷ் சொன்னோமா, உண்மையில் நடந்தது. அப்படி தான் ஓட்டு கேட்டார். ஆட்டோவை தாண்டி வேற ஒன்றும் வைக்க முடியல. அந்த ஆட்டோ கூட வேற எவனோ வச்சு கொடுத்தது தான். அந்த ஜாம்பவான் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் மீடியா வச்சிருந்த ஆயத்தனார் தோத்தும் இந்த ஜெபமணி ஜெயிச்சதை பார்த்தோம்ல. இந்தியாவில் முதல் தேர்தல் 52. கோயங்கா இந்தியாவில் இன்னைக்கு இருக்க அம்பானி அதானி மாதிரி திண்டிவனம் தொகுதியில் நிற்கிறாரு. அவரை எழுத்து நிற்க யாரும் தயாரா இல்லை. கூட்டம் போட்டு எப்படி தேர்தலில் போட்டி போடாமல் விடுறதுன்னு பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது, கொஞ்சம் தமிழில் பேசுவான். அவனுக்கு சாப்பாட்டு வழியில் கல்யாணம் பண்ணது திருச்சியில், அவங்க மாமனார் வேலை பார்க்குறாரு ரயில்வேல, அங்கே தான் இருக்கிற அந்த கூட்டத்தன்னைக்கு நிற்கிறான். அந்த ஆள் வேடிக்கை பக்கத்தில் இருந்த ஒரு வேடிக்கையா, இந்த இவர் நல்லா பேசுவாருங்க, இவரை நிறுத்தலாமான்னு. அந்த ஆளுக்கு என்னன்னே புரியல. நிக்கிறியா தலையாட்டினார், அறிவிச்சாங்க. கோயங்கா விளம்பர நோட்டீஸையே 52லேயே விமானத்திலிருந்து போட்டாள். இவனுக்கு ஓட்ட சைக்கிள் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் ஜெயிச்சாருமா 52ல, யாரும் தெரியுமா? திருக்குறள் முனுசாமி. இதுதான் ஜனநாயக தத்துவம். இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலே நான் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறவருக்கான அவன் மாட்டிக்குவான். அப்போ எது வேண்டுமானாலும் எதுவும் நடக்கும். விஜய் அவர்களுடைய
பேச்சு நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதியா எப்படி பாக்குறீங்க? இது போதுமானதா இருக்கா? இது போதுமா? பேச்சு தானே சாலமன் பாப்பையா சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவோமா? இல்ல அது சம்பந்தமான விமர்சனங்கள் வருது. விமர்சனம் வருமா? நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கவங்கலாம் பதவியில் இருக்காங்க. அதெல்லாம் சொன்னா ரொம்ப நல்லா இருக்காது. பேச்சு மட்டுமே அரசியல் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கும். நீங்க அவருடைய பேச்சில் ஏதாவது தவறு இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டலாம், நியாயம் இருந்தாலும் பாராட்டலாம். அது நான் குறைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க அவர் போதுமா, இது பத்தாதா அப்படின்னாக்க நல்லா பேசுறது மட்டும்தான் தேவைன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரா சாலமன் பாப்பையா தான். அப்படி சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ புதுச்சேரிக்கு போனாரு, அங்க போய் ஆளும் கட்சியோட பிரச்சனைகளை சொல்லணும், நான் வந்தாட இதெல்லாம் மாத்துவேன்னு சொல்லலாம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்லலாம். ஆனா என்ஆர் காங்கிரஸை எந்த விதமான ஒரு கிரிட்டிசைஸும் பண்ணாம பாஜகவையும் திமுகவும் மட்டும் அங்க போய் பேசிட்டு வராரு. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாருமா, நீங்க புரிஞ்சுக்கலன்னு என்ன பண்றோம்? அதாவது மலை பிரசங்கம் மாதிரி சொல்லிட்டார். என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, வேற யாரையும் சொல்ல. அதனால அந்த ரெண்டு பேரையும் பேசாம இருந்தாதான் நீங்க கேட்கணும். அது கரெக்ட். இப்போ நம்ம நீங்க சொல்ற மாதிரி கேரளா எடுத்துப்போம், எடுத்துக்காட்டாங்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நான் அங்க போய் நான் பிரச்சாரம் பண்றேங்கிறப்போ இப்ப ஆட்சியில இருக்க கம்யூனிஸ்ட் வேண்டாம்னா நான் என்ன பண்ணணும்? அது அவங்கள தானே எதிர்க்கணும். அப்ப அங்க போய் என்ன சொன்னேன்னு புரியுதா உங்களுக்கு? கொள்கை பிரகடனமே அவர் பண்ணிட்டார்ல. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, அந்த ரெண்டு பேரையும் விமர்சனம் பண்றதுதான் என்னுடைய வேலைங்கிறது வெளிப்படையா சொல்லிட்டாரு. அங்க பவரே இல்லையா அவங்க? அது அவங்க விருப்பம். நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னுடைய நல்லதோ கெட்டதோ அது மற்றவங்க என்ன திணிக்க முடியாது, நானே உருவாக்கிறதான். அவருக்கு எதை செய்யணும், எதை நோக்கி போகணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். நான் எதை நோக்கி போகணும், இப்போ நான் எப்படி கூட்டணின்னு சொன்னாலும் காமராஜரை பற்றி பேசினா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, அது மாதிரி அவருக்கு சில உணர்வுகள் இருக்கலாம், அவர் அதை செய்யலாம். அதை நீங்க ஏன் பேசல எப்படி கேட்க முடியும்? உள் கணக்குகள் வேறு இருக்கலாம், எது வேணாலும் இருக்கும். எல்லா ஆப்ஷனும் ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ரெண்டு பேர் மட்டும் எதிரின்னு சொல்லிட்டதுனால மற்றவரிடம் அவர் நட்பாக மாறுவதற்கு வாய்ப்பு வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இந்த ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லிட்டார். தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், மூத்த ஒரு நிர்வாகி, அவர் போய் இணைந்ததுக்கு பிறகாகவே தாவேக்காக்கு ஒரு புது பலம் வந்தா மாதிரி தெரியுது. நிறைய பேர் இன்னும் போய் இணைவாங்க அப்படின்னு பாக்குறாங்க. செங்கோட்டையனுடைய நகர்வும் இனி அங்க புது சேர்க்கை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆமா. இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கிறேனே, இப்போ இவ்வளவு நேரம் ஒரு 1/2 மணி நேரம் பேசணுமா? இந்த 30 நிமிடத்துல 25 நிமிடம் எப்போ விஜய் தாவேக்கான்னு இப்ப கேள்வி கேட்டீங்களோ அதுவே அவருடைய பலத்தை நிரூபிக்குது. காய்ச்ச மரம் தானே கல்லடி விடும், அவங்க பலமா இருக்கும் தானே கேள்வி கேட்கறீங்க. அதுதான் உளவியல், அதுதான் பேசு பொருளா இருக்குன்னு கேக்குறேன். அதான் நான் சொல்றேன், ஃபேமஸ் ஆர் நோட்டோரியஸ் யூ மஸ்ட் பி அலைவ். அரசியல்வாதி என்பவன் அல்லது அரசியல் கட்சி என்பவன் சரியாகவோ தவறாகவோ மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட வேண்டும். அப்படி யார் விவாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்பதை சுலபமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே அல்லது காங்கிரஸ் எல்லாருமே விஜயை பற்றி பேசுகிற போது எல்லோருடைய கண்களையும் உறுத்துகின்ற இடத்தில் ஒரு பலமாக அவர் வந்திருக்கிறார் என்பதுதான் விவரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். உனக்கு விவரம் தெரியும் நான் நினைக்கிறேமா? இல்ல, அவர் பேசு பொருளா இருக்கிறதுங்கிறத நான் மறுக்கல. தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அது வந்து தான் சொந்தம் கொண்டாடுறாரு, அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அளவுக்கு விஜயை பேசுறாங்கிறப்ப அதிமுக வரைக்கும் மௌனமாவே இருக்காங்க, அவங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்ககிட்ட கேளுமா? அத என்கிட்ட கேட்ட நான் இல்ல, அடுத்த எம்ஜிஆர் அளவுக்கு நான் தான் காமராஜ் சொன்னாருன்னா பதில் சொல்லுவேன், நான் தான் காந்தின்னு சொன்னாருன்னா பதில் சொல்லுவேன், நான் தான் ஜெயலலிதான்னு சொல்றாரு, நான் தான் கருணாநிதி சொல்றாரு, நான் போய் இப்படி இல்ல. எம்ஜிஆர் அரசியல நீங்க பாத்திருப்பீங்க, அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாங்களே. இந்த கேள்வியே தேவையில்லாதது. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, பழைய வந்து சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தானே. அவர் ஏன் இப்படி பேசலாம்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நீ போடுற உடை இப்படிதான் போடணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? நீ ஏமா சேலை கட்டி வரல நான் கேட்கலாமா? அது உன்னுடைய விருப்பமா? அது போல அவருடைய கல்வி, அவர் எதிர்காலத்தை நோக்கி சில விஷயங்களை பேசுறாரு, இதை ஏன் பேசுகிறாய் கேட்கறது அறிவுடையவே இல்லை. தொடர்ந்து மூத்த தலைவர்கள், செங்கோட்டையன் மாதிரியான அமைச்சர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க, நீங்க அப்படி எதிர்பார்க்கறீங்களா? நான் எதிர்பார்க்கறது அவர் எதிர்பார்க்கறத சொல்றாருமா, நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அவருக்கு தெரிகிறது சொல்லுகிறார், எனக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. எனக்கு நீங்க பேசிருக்கீங்க எஸ்எஸ்சி பேசுறா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்களா? எப்படிமா சொல்லுவாங்க? எப்படி அரசியல் கணக்கு பேசப்பட்டிருக்கோம், எது மாதிரியான நகர்வுகள் இருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரும் ஒரு பெரிய மூத்தவர், இன்னும் சொல்ல போனா அவருடைய பையன் தான் அரசியல் கட்சி தலைவர். என்கிட்ட பழகும் போது ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற போது பாசமாக வீட்டுல மனைவி, மக்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்காங்க, இதை பற்றி தான் அதிகம் பேசியிருப்போம்.
அதோட அரசியலும் பேசாமல் இருந்திருக்க முடியாது. அப்படி பேசலைன்னு சொன்னா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இதுதான் முடிவுன்னு எதிர்பார்க்க முடியாது. அல்ல, அது அரசியல் கணக்கு தான் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். ஓ எஸ்எஸ்சி ஆமா, அவர் நம்புறார். நினைக்கிறார் என்பதை நம்புறார். பையன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு நம்புறார். அந்த நம்பிக்கை தவறு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது நம்ம சொல்ல முடியாது. அது சரியா தப்பா நீ வேணா சொல்லுமா, நான் சொல்லல. இல்ல, அவங்களோட அப்பாவோட எண்ணம்ங்கிறப்ப அது யாருமே எல்லா அப்பாவுக்கும் அந்த ஆசைகள் இருக்க தானே செய்யும். அதை நம்ம சொல்ல முடியாது. இப்பதாமா சரியா சொல்றேன். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்ந்து பேசு பொருளா மாறிக்கிட்டே இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுல ஒரு கட்சியா தாவேக்க வரைக்கும் சொல்லல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. சொல்லாமல் இருப்பதை நான் வரவேற்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு சினிமா பாட்டை சொல்றேன். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு ஒரு பாட்டுக்கு. அந்த தீபம் ஏற்றுவதை வைத்துக்கொண்டு நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை பதட்டத்தை உருவாக்குவதால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க யாருக்காவது எந்த ஒரு பலனா இருக்கா? நான் இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கொடுத்துறாங்களா, வருஷத்தில் ஒரு நாள் தீபம் ஏற்கிறேங்கிறான். இதில் நாட்டில் என்ன வந்துட போகுது? விட்டுட்டு கூட போகலாம். இஸ்லாமியர்களே அதை பற்றி கவலைப்படலையே, அவர்களே சொல்லலை. ஆனால் இப்படி செயற்கையாக ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்கு சில பேர் முயற்சிக்கிறாங்கல்ல, அவர்களுடைய எண்ணத்திற்கு தீபம் அதான் எரிகிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி நாம் அதை பெரிதாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவையில்லாதது. சக மனிதனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்துவோ முஸ்லிமோ அல்லது கிறிஸ்தவமோ அல்லது புத்தனோ யாரா வேணாலும் இருங்க, அடிப்படையில் நாம் மனிதர்கள் என்பதை புரிந்து கொண்டால் இந்த பதட்டம் வராது, மோதல் வராது, பிரச்சனை வராது. இல்ல, தீபம் ஏத்தலாம்னு சொல்றீங்களா? நீங்க ஏத்துனா என்ன, ஏத்தாட்டி என்ன, மக்களுக்கு என்னமா பிரச்சனைன்னு கேக்குறேன். அதை விட்டு இதை மட்டும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு வருஷம் தானே ஏத்துனா ஏத்திட்டு போட்டா பிரச்சனை பண்றாங்க. சொன்னேன்னு புரியுதாமா? திரும்பியும் எண்ணெய் ஊத்துற இடத்துக்கு போறீங்க. நான் என்ன சொல்றேன், இதனால் மக்களுக்கு ஏதாவது பயனுண்டா? பயனில்லாத ஒரு பிரச்சனை வச்சு ஏன் பதட்டத்தை உருவாக்குறீங்க? இது எல்லாம் இதை பத்தி பிரச்சனையை உருவாக்குவதே தேவையில்லைங்கிறனா. பிரச்சனை உருவாக்குது யாருன்னு நினைக்கிறீங்க? பாஜக? நான் நினைக்கிறேம்மா, நீங்க சொல்லுங்க. எல்லாமே நாங்க தான் சொல்லுவோமா? நீங்க சொல்றாங்க இவங்க கூடாதுன்னு சொல்றாங்க. தேவையில்லைம்மா, அந்த பிரச்சனையே தேவையில்லைங்கிறனா. உருவாகிடுச்சு இல்ல, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. அத பத்தி நான் கவலைப்படல. ரெண்டு பேரும் அயோக்கியனுங்கிற, ஆதரிக்கணும் சரி எதுக்கிறவனும் சரி, ரெண்டு பேருமே அயோக்கியன், பச்சை அயோக்கியன். தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்கு. லட்சக்கணக்கான பேர் சோத்துக்கொடி இல்லாம தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போராடுறதை விட்டு ஒரு தீபம் ஏத்துறதா வேணாமா அதே ஒரு பிரச்சனையாக்கி மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்குறவன் பச்சை அயோக்கியன். திட்டமிட்டது வேணும்னு பண்றாங்க. திட்டமிட்டு தான் பண்றாங்க. இதுக்கு ஏற்கனவே தெரியலையா? அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறேன்னா பாபர் மசூதி இருக்கிற இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னு சொன்னாங்களா? நான் ஒத்துக்கிறேம்மா, அந்த இடத்துல தான் பிறந்தார், அதுக்கு தான் இடிச்சிங்க. இப்போ எந்த இடத்துல கட்டியிருக்கீங்க ராமர் கோயில? இந்த இடத்துல தான் பிறந்தார், ஒரு மசூதிக்கு இடிச்சிங்கல்ல, அந்த இடத்துல தான் ராமர் கோயில் கட்டணும். இப்போ அதை தாண்டி 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளியில் கட்டியிருக்கீங்க. இப்போ கட்டியிருக்கிற இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னா பாபரி மசூதியை இடிச்சிங்க. பாபர் மசூதி இருந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருன்னா அங்கே கட்டாமல் இன்னொரு இடத்துல கட்டினீங்க. இந்த கேள்வியை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா மக்கள் இந்த ஆதரவு எதிர்ப்பெல்லாம் நீர்த்து போயிடும். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி யாத்திரை தமிழ்நாட்டுக்கு வர போறாங்கன்னா அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இந்த யாத்திரையுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கும்? நிச்சயமா இருக்கும், கட்டாயமா இருக்கும். ராகுல் காந்தியோ அல்லது பிரியங்கா காந்தியோ அவர்கள் அரசியல்வாதிகள் என்பது மட்டுமல்ல, 5 தலைமுறை இந்த தேசத்திற்காக உழைத்த ஒரு பெரிய பாரம்பரிய குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவரை பார்ப்பது, அவர்களை பார்த்து வணக்கம் போடுவது கூட அதுக்கு ஒரு கொடுப்பினை வேணும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வந்தால் வரவேற்பார்கள், அவர்களுக்கு பெரிய மரியாதை தருவார்கள் என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். நோக்கம் என்ன? நோக்கம் வர்றது மக்களை பார்க்கலாமா? மக்களை பார்க்கறது வர்றதே தப்புங்கிறீங்களா? எனக்கு புரியல. தேர்தல் நோக்கமா? ஏதோ சாதாரணமா வர்றான்னு வச்சுங்களேன். தேர்தல் நேரத்தில் தேர்தல் வரத்தான் செய்வாங்க. இந்தியா முழுக்க அவங்க போறாங்க. அதனால சந்தர்ப்பம் கிடைக்கிற போது வருவாங்க. ஒரே நேரத்தில் நாடு முழுக்க தேர்தல் வந்தால் பரவலாக போக வேண்டியிருக்கும். பகுதி பகுதியாக தேர்தல் வரும்போது எப்போ தேர்தல் வருதோ அந்த பகுதிக்கு தான் அவங்க போக வேண்டிய சூழ்நிலை வரும். அது மறுக்க முடியாது. அதுபோல் இந்த தேர்தல் வர்றதுக்காக வர்றாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் அதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காகத்தான் வர்றாங்க அப்படின்றது அல்ல. தேர்தல் காலத்தில் வர்றாங்க, அது உண்மைதான். ஆனால் தேர்தலுக்காக மட்டும்தான் வர்றாங்க இல்லை, அந்த அடிப்படையில் மக்களை சந்திக்க வர்றாங்க. ஓகே, அப்போ தேர்தல் களம் யாரும் எதிர்பாராத வகையில் 26 ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இது யாரும் நான் எதிர்பார்க்கிறேன். சில மாற்றம் ஒன்றுதான் மாறாதது.
அதனால எந்த சூழ்நிலையிலும் மாற்றம் வரும் நம்புறேன். அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும். நல்ல மாற்றங்கள் எனக்கு அல்ல, உனக்கு இல்லம்மா, தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றம் வருதாங்கிறத பார்ப்போம். இல்லை உன்னுடைய கேள்விகளுக்கு நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். Subscribe to One India and never miss an update.